ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் 2024 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் இதுக்கான வேகன்சி தான். இது வந்து ஆன்லைன் அப்ளை தான் இன்வைட் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆர்கனைசேஷன் டைப் வந்து நான் சொல்லியிருக்கேன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. ஜாப்ஸ் வந்து 12,426 ஜாப்ஸ் இருக்குது. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th அண்ட் கிராஜுவேட். செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பிஎஸ்டி, பிஇடி அண்ட் டிவிட் மெடிக்கல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளை டேட் வந்து January 2024 தான். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளை வந்து பிப்ரவரியில் முடியும். வெப்சைட் வந்து அதுக்கான வெப்சைட் வந்து https:/studyfordreams.in. இதற்கான ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் வேகன்சிஸ் வந்து டோட்டல் ஆஃப் போஸ்ட் வந்து 12,000 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு சொல்லியிருக்காங்க. 12,000 ப்ளஸ் போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு எலிஜிபிள் 2 பேருமே. இது வந்து கான்ஸ்டபிள் 9,000 வேகன்சி, சப் இன்ஸ்பெக்டர் 3,000 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 20 இயர்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் SC/ST பீப்புள்ஸுக்கும் 3 இயர்ஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஹைட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கணும் மேலுக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இப்போ ஃபீமேலுக்கும் எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நல்லா தரவாக வாட்ச் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே இதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th பாஸ் வந்து ஆயிருக்கணும் கான்ஸ்டபிளுக்கு. சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் சிலபஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ட், ரீசனிங் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேலரியோட இதுவும் சொல்லியிருக்காங்க. 21,700 கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 35,400 சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், பிஇடி, பிஎம்டி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் சொல்லி இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கம்மி தான். SC/ST பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து நில். அதே மாதிரி ஃபார் ஆல் அதர்ஸ்க்கு வந்து 100 rupees சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அஃபீஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில் ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.